Uh, வணக்கம். நம்ம ஐம் டாக்டர் நிখিல் ஜவஹர்லால் நாகர், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நம்ம இங்க எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமபுரம் சென்னையில இருக்கோம். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் கேஸ் பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். என் பக்கத்துல வந்து 52-year-old மேல் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருந்தாரு. 3 weeks முன்னாடி வந்திருந்தாரு. அவர் வந்து 6 மாசம் முன்னாடி கீழே விழுந்துட்டு அவரோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் பண்ணிட்டார். டிஸ்லோகேட்டா ஜாயிண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு, ஷோல்டர் ஜாயிண்ட். அண்ட் அந்த டிஸ்லோகேட் ஆகும்போது அந்த கைக்கு போற நரம்பு எல்லாம் கூட எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஃபுல் கையே வேலை செய்யல. 6 மாசமா அன்பார்ச்சுனேட்லி அவர் ட்ரீட்மெண்ட் அங்க சரியா எதுவும் பார்க்கல. ஸோ 6 மாசமா அவருக்கு எந்த வேலையும் லெஃப்ட் சைட்ல இருந்து எதுவுமே அவரால பண்ணவே முடியல. நரம்பு கூட ஃபுல்லா வேலையவே செய்யல. ஸோ அவர் அப்புறம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம கிட்ட 3 வாரம் முன்னாடி வந்தாரு. ஸோ நம்ம கிட்ட வரும்போது நான் பார்க்கும்போது ஃபுல் கையெல்லாம் சுத்தமா வேலை செய்யல. பிளஸ் ஷோல்டர் கூட சுத்தமா அவ்வளோ தூக்க முடியாது, ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்டே இப்ப இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அப் பண்ணுவோம். ஒர்க் அப் இன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு தென் வி மேட் அ பிளான். பிளான் வாஸ், அந்த சிடி எம்ஆர்ஐ பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன்ல ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் ஜாயிண்ட் மாதிரி செஸ்ட் கேவிட்டியோட ஃபார்ம் ஆயிருந்தது. பிளஸ் அந்த ஷோல்டரோட ஹெட் வந்து ஹியூமரஸ் ஹெட் வந்து நரம்பு எல்லாம் போய் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது. அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மல்டி டிசிப்ளினரி டீம், ரேடியாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜி, அனஸ்தீசியா, அதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு பிளான் போட்டு தென் வி வெண்ட் அஹெட் ஃபார் சர்ஜரி. சர்ஜரியில நம்ம வந்து இட் வாஸ் an 8 to 9 hours extensive surgery, and where we opened the shoulder joint. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபுல்லா அந்த அட்ஹெஷன்ஸ்னா அந்த ஸ்பால் ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் நரம்பு பிளஸ் அந்த ரத்த கோலா அது கூட அது ஹியூமரஸ் ஹெட் கிட்டவே இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம நர்வ் மானிட்டரிங் வழியா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு and we were able to reduce the shoulder joint back in place. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து அந்த நரம்பு எல்லாமே ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி அந்த ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் நரம்பு எல்லாமே ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஒரு நரம்பு திருப்பி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து லேட்டர்ஜி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர் கால் லேட்டர்ஜி, அது கூட பண்ணும். அதுல வந்து ஒரு ஸ்மால் போன் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து கட் பண்ணிட்டு அது நம்ம ஷோல்டரோட கப்ல போய் வச்சுட்டு, ஸோ தட் இட் வில் ப்ரிவென்ட் ரீடிஸ்லோகேஷன். அப்படின்னா திருப்பி ஷோல்டர் வெளியே வராம பாத்துக்கிறதுக்காக அந்த ப்ரொசீஜர் கூட பண்ணியிருந்தோம். ஸோ க்ளோஸ் இட் நைஸ்லி. அண்ட் தென் அவர் ஒரு நாள் ஐசியூல ஒரு நைட் இருந்தாரு ஃபார் அப்சர்வேஷன். அண்ட் ஆஃப்டர் எவ்ரிதிங் தென் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ் பேக் டு த வார்ட்ல வி கமென்ஸ்ட், வி டுக் எக்ஸ்ரேஸ். அண்ட் எக்ஸ்ரேஸ்ல நம்ம பார்த்தோம் ஷோல்டர் வாஸ் ஃபுல்லி பேக் இன் ஜாயிண்ட் அண்ட் வெரி குட் பொசிஷன். அண்ட் ஓவர் த and physiotherapy main ஆரம்பிச்சோம். physiotherapy and rehabilitation. So we've started movements of his shoulder, arm and elbow எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். and over the 2 weeks இப்ப ஸ்டிச்சஸ் கூட ரிமூவ் பண்ணியாச்சு. wound ஹெல்த்தியா இருக்கு. and அவரே சொல்றாரு அவர் நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியோட கொஞ்சம் பெட்டரா இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ் ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் கூட ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இம்ப்ரூவ் ஆயிடும் over a period of next few weeks to months. அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. இல்ல, ஒவ்வொரு ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டு லெஃப்ட் சைட் ஃபுல்லா போய் டிஸ்லோகேட் ஆயிருந்தது 6 மாசம் முன்னாடி. மேஜரா இதுல அவர் ஐசியூல மேஜர் எதுவும் இல்ல, சப்போர்ட்லாம் எதுவுமே இல்ல. அப்சர்வேஷன்ல நைட்ல ஐசியூ ஒரு நைட் 1 day we kept in ICU. हिंदीல பேசுவாரு. नाम क्या आपका? आपका नाम? मेरा नाम है मान सिंह थापा। आपका नाम? सोनाथ मरांडी। आप बोलो, आप को क्या कैसे आए, क्या हुआ था और अभी कैसा है, थोड़ा सा बोलो। हम आए थे, वहाँ गिर गए थे। गिरने के बाद वहाँ से डॉक्टर दिखाए। डॉक्टर दिखाने के बाद बोला कि यहाँ नहीं होगा, बाहर जाके दिखाइए। तो वहाँ से आके यहाँ यहाँ आए। यहाँ दिखाने के बाद डॉक्टर साहब देखे तो बोले अभी आप पहले से बहुत ठीक हैं। अभी
इधर गिर गया है तो गाँव में गाँव में गिरे थे। कैसा ऐसा कैसा आपको मालूम? हाँ सारा मसला कैसा मालूम है? किसी जान पहचान से मालूम वो कैसे जानते हैं उसके तो इधर ही जान और हम लोग का यहाँ अभिषेक सर हैं और उसी का साथ जान पहचान उसका जान पहचान से आए। जान पहचान इसका साथ जान पहचान का भैया का साथ कोई जान पहचान अभी कुछ दर्द की कोई अभी दर्द अभी ठीक है, पहले जैसे का दर्द अभी दर्द नहीं हल्का है। புரியல எந்த ஆமா ஐம்பத்தி ரெண்டு இஸ் யங் ஏஜ் ஒன்லி அக்கார்டிங் டு மீ, இட்ஸ் நாட் ஓல்ட் ஏஜ். சரிங்களா? அண்ட் இது வந்து போன் ஜாயின் ஆகுறது இல்ல, இது ஜாயிண்ட் வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறது தான் மெயின். ஸோ அது பிரகாரம் தான். ஸோ மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே ப்ராப்ளம், ஏன்னா போன் ஹீலிங் இது ப்ராப்ளம் இல்ல, திஸ் ஜாயிண்ட் ரிடக்ஷன் தான் மெயின் இது. அது நம்ம பண்ணியாச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மசில்ஸ் நரம்பெல்லாம் ரிகவர் ஆகும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டா பண்ணலாம், அதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ணலாம்.